எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயங்களை பற்றி, ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் உங்களை மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் தளபதி விஜயுடைய மகளுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிற சில முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தற்போது வெளியாகியிருக்கு. இது சோசியல் மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கா இவர்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி பல பேரும் அதிர்ந்து போயிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியாத பல முக்கியமான விஷயங்கள் தளபதியுடைய குடும்பத்தினருக்கும் த்ரிஷா அவங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பை வெளியே கொண்டு வந்திருக்குது. இதை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். தளபதி விஜய்க்கும் மகளுக்கும் சங்கீதாவுக்கும் த்ரிஷாவுக்கும் இவங்க எல்லாருக்கும் த்ரிஷா என்னவா இருக்கிறாங்க, என்ன தொடர்பு இருக்குது இதற்கு முன்னாடி அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தற்போது வெளியாகி இருக்குது. இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் எது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் தான். இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு இதற்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமாவது ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தளபதி விஜய் அவர்களுடைய தொண்டர்களே, விர்ச்சுவல் வாரியர்ஸே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாங்களும் எத்தனை விஷயத்துக்கு தான் முட்டு கொடுக்கறது, நாங்கள் உங்களுக்காக அரசியல் இறங்கினதில் இருந்து அரசியலுக்காக பல விஷயங்கள் பேசுகிறத விட உங்களுடைய பர்சனல் வாழ்க்கைக்காக தான் நாங்கள் நிறைய சண்டை போட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஆன்லைன்லங்கிற மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கிற சில முக்கியமான விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் அவர்களுடைய மக்கள் ஆதரவை அவருடைய பர்சனல் லைஃப்பை மூலமாக தான் கெடுக்க முடியும். அவர் பர்சனல் லைஃப்பை அசிங்கப்படுத்தி மக்கள்கிட்ட அவருடைய ஆதரவை கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆளும் கட்சியினுடைய மிகப்பெரிய அளவுக்கு திட்டம் அப்படிங்கிறது தான் இதில் சில முக்கியமான விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய பர்சனல் பிரச்சனைகளே தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பிரச்சனை, தற்போது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் உள்ள பிரச்சனை, இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்கள் தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து தவறாக பேசியது, இப்படி தளபதி விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப்பை சுற்றியே எல்லாமே கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. அதனால தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப்பை முட்டு கொடுக்கறதே வேலையாக இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கங்கிறத தவிர வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்கள் பர்சனல் லைஃப்பில் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா அது யாருக்கு தெரியும் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுடைய நெருங்கிய வட்டாரத்தினருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, தளபதி விஜய் அவர்களை பற்றி என்னதான் சோசியல் மீடியாக்களில் பல விஷயங்கள் அவதூறாக பேசினாலும் பல விஷயங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவதூறாக பேசியிருக்கிறாங்க. அதில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எலெக்ஷன் டைமில் பிரச்சாரத்தில் இருக்கும்போது அவர் அந்த பிரச்சார வேனில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, அதாவது கூட்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார், அவர் ஒரு சைக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு மனுவில் கூட பார்த்தீங்கன்னா மனைவியை மனைவி துன்புறுத்துகிற சைக்கோ அப்படின்னு சங்கீதா அவர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பர்சனல் லைஃப்பில் அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்பவே சாஃப்டான நபர் தளபதி விஜய் அவர்கள், அதிகமாக கோவப்பட்டு கூட பேச மாட்டார். இதற்கு அவருடைய நெருங்கிய நண்பர் சஞ்சய் அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு நாள் நான் விஜய் இன்னும் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல சாப்பிட போயிருந்தோம். அப்போ என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தளபதி விஜய் அவர்கள் எதனால் இதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப கோவத்தில் இதை கூட நீ பண்ண மாட்டியாங்கிற மாதிரி நான் கத்திட்டேன். தளபதி விஜய் அவர்கள் நினச்சிதான் கோவப்பட்டிருக்கலாம், கத்திருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். ஒரு வாரம் 2 வாரம் கழித்து தான் நான் நல்லா யோசித்து பார்த்தேன் யார் மேலே தவறு இருந்துச்சு அப்படின்னு. என் மேலே தான் தவறு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். உடனடியாக விஜயோடைய வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் விஜய் என் மேலே தான் தப்பு இருக்குது, சாரின்னு நான் சொன்னேன். அதுக்கு விஜய் என்ன சொன்னேன்னா, அந்த விஷயத்தை நான் அன்னைக்கே மறந்துட்டேன், அதை இன்னும் ஞாபகம் வச்சுட்ருக்கிறியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் காரில் கொஞ்சம் நேரம் திரிஞ்சிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் விஜய். ரொம்ப கோபம் வந்தாலும் சரி, இல்லை யாராவது அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாலும், இல்லை யாராவது கோவப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் அதிகமாக ரியாக்ட் கூட பண்ண மாட்டான், அமைதியாக இருந்துப்பான். அவனை போய் சைக்கோன்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்பவே கவலைப்பட்டு சஞ்சு
அவர்கள் சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் எப்பயுமே அமைதியாக இருப்பார். தளபதி விஜய் அவர்கள் அதிகமாக பேசக்கூட மாட்டார், அவர் அமைதியாக இருப்பார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் ஒரு சேரில் தனியாக அமைதியாக யாருக்கூடையுமே பேசாமல் உட்காந்துட்டு இருப்பார். எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ அப்போ உடனடியாக வருவார், நடித்து கொடுத்துட்டு மறுபடியும் அந்த இடத்துல அமைதியாக போய் உட்கார ஆரம்பிச்சுப்பார். அது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், எத்தனை மணி நேரம் ஆனாலும் அவர் அமைதியாக அப்படியே தனியாக ஒரே செவுத்தை பார்த்தே உட்காந்துருப்பார். கூட இருக்கிற நாங்கள்லாம் ரொம்பவே பயந்துப்போம், ஏதாவது எங்கள் மேலே கோபத்தில் இருக்கிறாரா அப்படின்னு. உடனடியாக நாங்கள் போய் அதை பற்றி கேட்டால், இல்லை நான் அப்படியே சும்மா தான் அமர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருன்னு எல்லாருமே தளபதி விஜய் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபரை கோவக்காரு, சைக்கோ, அதே மாதிரி வீட்டில் அடைச்சி வச்சு துன்புறுத்துறாரு அப்படிங்கிறதான் சொல்கிறது முழுக்க பொய் அப்படிங்கிறத அவருடைய நெருங்கிய வட்டத்தினர், அவர் கூட நெருங்கி பழகியவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க நேயர்களே, அடுத்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா அவர்களுக்குள்ளே இருக்கிற நெருங்கிய உறவுகள் என்ன, தளபதி விஜயுடைய குடும்பத்தினருக்கும் த்ரிஷாவுக்கும் இதற்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன உறவு இருந்திருக்கு அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்திருக்கலாம். அதாவது இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் தளபதி விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்களும் த்ரிஷாவுடைய குடும்பத்தினரும் சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்திருக்கலாமா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி த்ரிஷா அவர்கள் தளபதி விஜயுடைய மகள் இருவரையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்களாம், அவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கிறாங்களாம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயுடைய மகனும் சிறு வயதிலலாம் அவங்க அம்மாவை விட த்ரிஷா அவங்க கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். அந்தளவுக்கு ஃபேமிலியாகவே ரொம்பவே நெருக்கமானவர்களாம். இத்தனைக்கும் சொல்லப்போனால் தளபதி விஜயுடைய மகளையும் ஒரு நாள் கூட பார்க்காம த்ரிஷாவால் இருக்க முடியாதான். அந்தளவுக்கு அட்லீஸ்ட் வீக்ஸ்லி ஒன்ஸாவது எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு சின்ன வயசெல்லாம் பேசிட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு நெருக்கமான உறவினராக த்ரிஷாவும் தளபதி விஜயுடைய குடும்பத்தினரும் இன்றைக்கி த்ரிஷா அவர்கள் உடைஞ்சு போயிருக்கிறாங்களாம். இப்படியெல்லாம் தளபதி விஜயுடைய மகளையும் சொந்த மகள் மாதிரியே நம்ம வளர்த்தி இருந்தாலும் இன்றைக்கி ஒரு வார்த்தை கூட மகனும் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நம்மளுடைய ஃபோனை அட்டன் பண்ணி ஒரு வார்த்தையாவது பேசலாம்ல, அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு த்ரிஷா அவர்கள் உடைஞ்சு போயிருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. இதற்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, சங்கீதா அவர்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய மகளையும் த்ரிஷா அவங்க பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு தளபதி அவர்கள்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் சொல்லியிருக்கிறதா அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. அதனால தான் த்ரிஷா அவர்கள் அவங்களுடைய ஃபேமிலிக்கிட்டேயே வர முடியல அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் தற்போது வெளியாகி இருக்குது. இந்த ஒரு தகவலை பற்றி சமூக வலைத்தளங்களில் இப்படி ஒரு தகவல் போயிட்டுருக்கு நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தளபதி விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து இருக்கலாமா கூடாதா, இல்லை மனைவி சங்கீதா அவர்களோட மீண்டும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் இப்படி பண்ணியிருக்கிறாங்க, இது சரின்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.